உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இங்கே 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே முதல்ல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 2வது ஆயத்தமாயிருக்கணும். ஆனால் இது 2த்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. விழித்திருக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் விழித்திருக்கணும், யார் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விழித்திருக்கிறதுக்கு அப்புறம் வேற ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆயத்தமாக இருக்கிறத பற்றி பேசும்போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 44வது வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் அப்படின்னா இன்னொருத்தரோட கூட சேர்த்து நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்றது. அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள்னு இருக்கு 42. அப்படி தானே? நீங்கள் அப்படின்னு. 44ல் நீங்களும் அப்படின்னு இருக்கு. அப்போ 2 கூட்டத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அவங்களும் ஆயத்தமாக இருக்கணும், நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ தான் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டிரான்ஸ்லேஷனில் ஆல்சோன்னு இருக்குது, யூ ஆல்சோ அப்படின்னு இருக்குது. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் யூ டூ அப்படின்னு இருக்குது. அப்போ 2 கூட்டத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இது ஒரே கூட்டத்தை பார்த்து பேசுகிற விஷயம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கூட்டத்தை குறித்து பேசுகிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து விழித்திரு என்று சொல்லுகிறார், இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஆயத்தமாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த விழித்திருக்கிற கூட்டம் யார், ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் யார் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுட்டே வரும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 25ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 உவமையை சொல்கிறார். இது 24, 25 தொடர்ச்சி. இது கொஞ்சம் வேத பாடம் மாதிரி இருக்கும், கவனிச்சிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். 24ஆம் அதிகாரத்துக்கும் 25ஆம் அதிகாரத்திற்கும் தொடர்ச்சி. 2ம் ஒரே சம்பவத்தை தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார், தனித்தனியாக பேசலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வேதம் வாசிக்கும் போது இன்றைக்கி 24ஆம் அதிகாரத்தை படித்து முடிச்சுட்டு பைபிளை மூடிடுவோம். நாளைக்கு 25ஆம் அதிகாரத்தை படிப்போம். அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை ஒரு ஓமையாக தனியாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 24ஆம் அதிகாரத்தோடு கூட சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் பேர் தான். அது ஆண்டவர் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி சேர்த்து படிப்பாங்க. அப்போ இந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 25ஆம் அதிகாரம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். 42ல் என்ன சொன்னாரோ அதே விஷயந்தான் இங்கே வருது. 42ல் விழித்திருங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஒரு உவமையை சொல்கிறார். உவமையை சொல்லிட்டு அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறார்னா, மனுஷகுமாரன் நிதையான நாளிகையில் வருகிறபடினால் நீங்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறாரு, எதை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 42ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது விசுவாசிகளை குறித்து, அங்குள்ள மக்களை குறித்து சொல்லுகிறார். 44வது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை அது அப்போஸ்தலரை பார்த்து சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆண்டவர். ஆனால் பொதுவாக இது யாரை மென்ஷன் பண்ணி வருதுன்னா ஊழியக்காரங்களை பற்றி வருது. முதல்ல 42 விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 44 அதிலிருந்து ஊழியக்காரங்களை பற்றி. அப்போ அந்த 42, 43 இந்த 2 வசனமும் விசுவாசிகளுக்கான வசனம். அவர்களுக்கான ஓமை எங்கே இருக்குன்னா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனத்தில் இருக்குது. அவங்க எப்படி விழித்திருக்கணுன்றதுக்கான அதுக்கான விளக்கம் அங்கே இருக்குது. அடுத்து ஊழியக்காரங்களை பார்த்து ஆயத்தமாக இருங்கள்ன்றார், அதற்கான விளக்கம் அதுக்கப்புறம் வர 2 ஓமையில் இருக்குது. அப்போ 25ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரமும் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம், தனித்தனியாக படிக்கிற விஷயம் இல்லை. 2த்தையும் நீங்கள் எப்போ படிக்கும் போதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ படிக்கும் போதும் 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தையும் 25ஆம் அதிகாரத்தையும் என்ன செய்யணும், சேர்த்து படித்தா தான் புரியும், தியானிக்கவும் செய்யணும். ஏன் இந்த 3 ஓமையை தனியாக கொடுத்துருக்கிறாரு? ஒன்று புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் ஓமை. இன்னொன்று 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தோடைய ஓமை. 3வது அவர் நியாய தீர்ப்பை குறித்து ஒன்று காரியத்தை சொல்லுகிறார், செம்மறியாடையும் வெள்ளாடுகளை குறித்தும் சொல்லுகிறார். 3 காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 43வது வசனத்தில், அதாவது மத்திய 24, 43, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று
அறிவீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தில் ஏன் விழித்திருங்கன்னு சொல்லிட்டு எப்படி விழித்திருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு திருடன் வருவான்னு எஜமானுக்கு தெரிஞ்சுட்டாங்க. சொல்றா பாருங்களேன், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால், அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணணும், அன்றைக்கி நைட் அவனுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் திருட வரப்போகிறேன்னு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதே இல்லை. இன்றைக்கி நைட் உங்கள் வீட்டில் திருட போகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுவோம், நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு மட்டும் தூங்காமல் என்னென்ன பண்ணணுமோ தூங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு அந்த திருட்டு போகாமல் தடுத்துப்போம், காப்பாற்றிடுவோம். எப்படி அப்படி ஒரு கான்ஷியஸாக நாம் விழித்திருந்து இருப்போமோ அந்த மாதிரி கான்ஷியஸாக விழித்திருந்து வருகைக்கு காத்திருக்கணுங்கிறார். ஏன் திருடனையும் எஜமானியும் இங்கே ஒரு ஓமையாக கொண்டு வராரு, ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக அந்த திருடன் ஓமைங்கிறது இயேசு தன்னை பற்றி சொல்லுவார், நெகட்டிவாக சொல்லுவார். திருடன் வருகிறது போல 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயத்திலும் இதோ நான் திருடனை போல வருகிறேன். பல இடத்துல கர்த்தர் நெகட்டிவ் பேரபிள் சொல்லுவார். நெகட்டிவ் பேரபிள்னா என்னன்னா, தன்னை நெகட்டிவாக சொல்லுவார். இப்போ இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்களேன், அந்த 25-26 பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாய். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், நான் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன். அப்ப நான் ஒரு மோசமானவன், நீ என்ன பண்ற, தெரிஞ்சிருக்குதுல்ல உனக்கு. இந்த ஓமையில் அவர் யாரை பத்தி பேசுறாருன்னா தன்னை பத்தி பேசுறாரு. அந்த ஓமையில எஜமான் ஊழியக்காரன் விஷயத்துல எஜமானுங்கிறது தன்னையாகவும் ஊழியக்காரனை பூமியில் இருக்கிற ஊழியக்காரனை வச்சு பேசுறாரு. அப்ப இயேசு தன்னை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன். இந்த மாதிரி நெகட்டிவா பேரபிள் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பா சொல்வார். புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவான விஷயம். புளித்த மாவு என்பது கள்ள உபதேசத்துக்கான ஒரு அடையாளம். ஆனால் அந்த எடுத்த ஆண்டவர் எப்படி பேசுறாரு, தனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறாரு. இதெல்லாம் நெகட்டிவ் பேரபிள். இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட்டா பேசுறது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் தன்னை திருடன் ஆண்டவர் சொல்றது. ஒரு திருடன் எப்படி கொள்ளையிட்டு போவானோ அந்த மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது எனக்கு நான் உணர்ந்த சில காரியங்கள். ஒரு திருடன் வருவானா தெரிந்து விட்டால் எப்படி அந்த வீட்டு எஜமான் முழுவதுமாய் ஒரு அவேர்னஸோட தூங்காம கொல்லாம இந்த திருட்டு போயிடக்கூடாதுன்னு எப்படி ஒரு கான்சியஸாக இருப்பானோ அந்த மாதிரி சபை வருகைக்கு எப்படி இருக்கணுமா, விழித்திருக்கணும் அப்படிங்கிறார். தங்கிட்ட இருக்கிறது காணாமல் போயிடாதபடி சபை பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடனா பிசாசு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடன் யாரு, பிசாசு. இந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஒரு சபை இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். நாம எப்படி காத்திருக்கிறவங்களா இருக்கிறோம், விழித்திருக்கிறவங்களா இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல், இது முழுக்க முழுக்க ஆவிக்குரியதை பற்றி பேசுறாரு. ஆவிக்குரிய விதத்தில் விழிப்பு இருக்குதா அப்படின்னா நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது மாம்சத்தில் பேசலை, ஆவியில் சொல்கிறோம். உங்கள் ஆத்மாவானது, உங்கள் ஸ்பிரிட்டானது, உங்கள் ஆவி விழித்திருக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தில் இருக்கணும். இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் படுத்திருந்தாலும் என் ஆத்துமா விழித்திருக்கிறது. அந்த விழிப்பு தான் சொல்கிறார். இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள நமக்குள்ள அதிகமாக வர தொடங்கி இருக்கிற காலம். பிசாசு என்ன பண்ணுறான், உங்களை என்னையும் பாவம் செய்ய டிவியேட் பண்ண மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உடனே நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு பாவத்தை பட்டுன்னு செஞ்சிட மாட்டீங்க. உங்கள் ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விட்டு ஒரு நாள் அந்த பாவம் பூரணப்பட்டு இருக்கும். அப்போ நாம் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த முதல் ஸ்டெப்பே நம்ம வெளியே போகாதபடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பிசாசு பாவத்துக்கு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகாது, கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி விடும். போகும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக போகிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா சைட்லேயும் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவன் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக் கரெக்டாக இருக்கும், நான் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கு தப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும்.
2 ட்ராக்கும் பக்கத்தில் பக்கத்தில் போகிற மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த ட்ரெயின் பார்த்தா ஏதோ நம்ம கூட தான் வருது போல், கோயம்புத்தூருக்கு வருது போல், கன்னியாகுமரிக்கு வருது போல் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல அந்த ட்ராக் அப்படியே டிவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாம்பே போகிற வண்டியாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது நம்மளும் கரெக்டாக தான் போகிறோம், அதுவும் கரெக்டாக போகிறோம்னு பார்த்தா அது வேறு ட்ராக்கு, நம்ம வேறு ட்ராக். இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நானும் தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் தான் பைபிள் வாசிக்கிறேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறோம். எல்லாரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாருமே பரிசுத்தாவில நிரம்பி இருக்கிறோம், எல்லாரும் பேசும்போது நானும் பேசுகிறேன். இது எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்படி இருந்து காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3.5 வருஷம் எல்லா சீஷர்களும் நடந்த மாதிரியே தான் யூதாஸும் நடந்தார். எந்த மாற்றம் இல்லை, யாருக்கும் தெரியல. யூதாசு ட்ராக் மாறினது யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியல. அவர் போய் ஆசாரியர்கள்ட்ட பேசினது, பிஸ்னஸ் பேசினது, 30 வெள்ளிக்காசு வாங்கினது எதுவும் யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த 11 பேர் மாதிரி தான் அவனும் ஒரு அப்போஸ்தலன். எல்லாரும் கேட்குறாங்க நானான்னு. ஒருத்தன் கூட யூதாசான்னு கேட்கல. ஏன்னா யூதாஸோடைய நடக்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை, கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை. ஆனால் அவன் சோரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஏற்கனவே ஆசாரியர்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டான், காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வெள்ளிக்காசையும் வாங்கிட்டு வந்தா இங்கே உட்காந்துருக்கான். இயேசுநாதர் தெளிவாக சொல்றார், உங்களில் ஒருவன் என்ன செய்ய போறேன், இப்போ அன்னைக்கு நைட்டு காட்டி கொடுக்க போறான். இயேசு சொல்றார், நீ போய் செய்வதை துரிதமாய் செய், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு ஹிண்ட் கூட தெரியல பாருங்க. அப்போ என்ன நம்ம பார்க்கும்போது எப்படி நினைக்கிறோம், த மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் ராத்திரி தெரியுது, இவன் யார் கிடையாது, இவன் நம்மளை போல உள்ளதான அப்போஸ்தலன் கிடையாது, இவன் ஒரு திருடன் அப்படின்னு தெரியுது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரச்சனை. பல நேரங்களிலே நமக்கு தெரியாது, நம்ம ட்ராக் மாறினதே தெரியாது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விழித்திருக்கிறோன்னு. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பொக்கிஷங்கள் காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. நாம் வருகைக்கு ஆயத்தப்படுறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆயத்தப்பட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வருகைக்கான ஒரு 2-3 நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணி ஜாம் பண்ணிட்டாங்கன்னா வருகையில் போயிடுவோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணோமே, நாங்கள் எல்லா மீட்டிங்கும் ரெகுலராக அட்டன் பண்ணுறோம். நல்லது, நான் குறையா சொல்லலை. ஆனால் விழித்திருத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உவமையாக எதை கொண்டு வர்றாரு, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் 25வது அதிகாரத்தை கொண்டு வர்றார். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, 10 கன்னிகைகளுக்கு. இந்த 10 கன்னிகைகளுடைய உவமை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், எத்தனையோ தடவை என்ன பண்ணியிருக்கிறோம், செய்தி கேட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் நாம கேட்டிருக்கிறோம். புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அவங்கள புத்தி உள்ளவங்க நம்ம சொல்றோம்? அவங்க என்ன வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க, இதானே சொல்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ என்ன சொல்லியிருக்கணும், முடிக்கும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்கள், அங்கே வசனம் சொல்றது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. அப்போ புத்தி உள்ளவன் எண்ணெய் உள்ளவன், புத்தி இல்லாதவன் எண்ணெய் இல்லாதவன். தெளிவாக சொல்லிட்டார், எல்லாம் கரெக்டாக சொல்லியாச்சு. அப்போ முடிக்கும் போது இயேசு என்ன சொல்லி முடிக்கணும், எல்லாரும் போகும்போது என்ன கொண்டு போங்க, எண்ணெய் கொண்டு போங்க. அது ரொம்ப முக்கியம் தானே முடிக்கணும். ஆனால் வசனத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாரு, 13வது வசனத்தில், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொண்டு போங்கள், அப்படிதானே சொல்லணும். அதான அட்வைஸ். இப்போ அங்கே பிரச்சனை என்ன, எண்ணெய் இல்லைன்றதான பிரச்சனை. ஆனால் இயேசுநாதர் சொல்றது அதுக்கு ரெமிடி என்னன்னா, விழித்திருங்கள்ன்ற ரெமிடி இல்லை. அவர் நியாயமா என்ன சொல்லணும், எண்ணெய் கொண்டு போங்கள் தான் சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, விழித்திருங்கள். அப்போ பிரச்சனை எண்ணெய் கொண்டு போகாதது மட்டுமல்ல, பிரச்சனை தூங்குனது. 2 பேர் என்னங்க, 2 பேரும் தானே தூங்கினாங்க. புத்தி உள்ளவனும் தூங்கினா, புத்தி இல்லாதவனும் தூங்கினா. ஆமா, 2 பேரும் தூங்கினாங்க.
இவன் புத்தி உள்ளவன், அவன் புத்தி இல்லாதவன். எதுல அவன் புத்தி உள்ளவன்? என்ன கொண்டு போறதுல அவனுக்கு நாலேஜ் இருக்குது, இவனுக்கு இந்த நாலேஜ் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இவன் என்ன கொண்டு போனா அவன் எண்ணெய் கொண்டு. இப்போ எப்படி ஆயிடுச்சு இந்த ஓமைனா, நீ தூங்கலாம் ஆனா எண்ணெயோட தூங்கு. இப்போ இந்த ஓமை அதான சொல்ல வருது நியாயமா பார்த்தா. இந்த ஓமையோட விளக்கம் என்னவா வருது? 2 பேரும் தூங்கினார்கள், நித்திரை கொண்டார்கள். அவன் எண்ணெயோடு கூட தூங்கினாள், இவள் எண்ணெய் இல்லாமல் தூங்கினாள். எண்ணெயோடு தூங்கினவள் புத்தி உள்ளவள், எண்ணெய் இல்லாமல் தூங்கினவள் புத்தி இல்லாதவள். அப்போ தூங்கினது பிரச்சனையே இல்லையா? பிரச்சனை தூங்கினதா தூங்காததா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் தூங்கும் பொழுது மனுஷகுமார் இன்ன நாளிகையில் வருவார் என்கிறது தெரியாது அறியாதபடியினால எண்ணெயோடு கூட தூங்குங்கள், உங்கள் எண்ணெயை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள், அப்படித்தானே சொல்லணும். ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். பிரச்சனை எண்ணெய் இல்ல, தூங்குனது. ஆனா ஒருத்தன் தூங்கும் போது அவன் ஏதோ ஒருத்தன் அறிவுள்ளவ எண்ணெயோட தூங்கிட்டான், இவன் எண்ணெய் இல்லாம தூங்கிட்டான். ஒருவேளை எண்ணெய் இல்லாதவன் தூங்காம இருந்திருந்தா, இப்ப என்கிட்ட எண்ணெய் இல்லை, நான் தூங்கவும் இல்லை, என்ன ஆயிருக்கும்? அணையும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் ஓடி போய் என்ன பண்ணியிருப்பேன்? நான் எண்ணெயை வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரிய போ ஒரு லிமிட்ல தெரியல. பைக் ஓட்டுறவருக்கு நல்லா தெரியும் ரிசர்வ் ஆயிருச்சு, இப்ப நான் என்ன போடணும்? எண்ணெய் போடணும். அந்த முன்னாடி ஒரு காஷன் எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும், ஒரு அறிவு வரும். ஐயோ எண்ணெய் குறைவா இருக்குது, வண்டி ஓட்டும் போது பார்க்குறோம் பெட்ரோல் வந்து டாங்கின்னு ஒரு சவுண்டு வருது காரில், வந்த உடனே தோணுது கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்கு, நான் எங்கேயாவது அடுத்த பெட்ரோல் பங்க்ல என்ன செய்யணும்? பெட்ரோல் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது இல்லை? அது எப்போ எனக்கு தோணும்? இது குறைவுபடும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தோணும். இப்போ வரும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரே நிலைமை தான். என்ன நிலைமை? அந்த தீவெட்டி அணையிற நிலைமை தான். அது கூட வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். தீவெட்டி இன்னும் அணையில, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீவெட்டி அணையில, இவங்க புதுசா ஏத்தல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எங்கள் தீவெட்டிகள், 8வது வசனம், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. இப்பதான் அணைய போகுது, இன்னும் அணையல. இப்போ புத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னா அந்த அணைய போறது அவங்களுக்கு எப்போ தெரியும்? கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். போய் என்ன வாங்கியிருக்கலாம்? எண்ணெயை அப்பயே வாங்கிட்டு ஓடி வந்திருக்கலாம். இப்போ இவங்ககிட்ட என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு, தூங்கினாலும் இவங்ககிட்ட எண்ணெய் இருந்துச்சு, அவனும் தூங்கினா எண்ணெய் இல்லை, அதனால தூங்குறது கரெக்டின்னு ஆயிடாது. நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா என்ன ஆயிடும் கணக்கு? ஊமை எப்படி ஆயிடும்? எண்ணெய் உள்ளவர்கள் எல்லாம் தூங்குங்கள், பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் என்ன இருக்குது? என்ன இருக்குது, அப்படிதானே? நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன், கோச்சிக்க கூடாது. நல்லா சமைச்சு வச்சுட்டு தூங்கினோம்னா பிரச்சனை இல்லை. வீட்டுக்காரர் எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் இதோ சாப்பாடு ரெடி, டக்குன்னு போட்டுடலாம். இல்லை சமைச்சு வைக்காம தூங்கினோம்னா நம்ம பேர் என்னவா மாறிடும்? சமைச்சு வைக்காம தூங்கினா நம்ம பேர் என்னவா மாறிடும்? சோம்பேறி ஆயிரும். சமைச்சு வச்சுட்டு தூங்கினோம்னா சோம்பேறி ஆகாது, அப்படிதானே? அப்போ தூங்குறது பிரச்சனை இல்லை, சமைக்கிறது தான் பிரச்சனை. அப்படியா? அப்படியா? அதோட அர்த்தம் அது இல்லை. நீ சமைக்கிறியோ சமைக்கலையோ, 2வது நீ விழித்திருக்கணும். அந்த காலத்தில் இருக்கிற அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏம்மா பகலில் படுத்து தூங்குறிய? பகலில் தூங்கக்கூடாது. அது பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு 10-15 வயசு பையன் படுத்து தூங்கினானா அப்பா என்ன சொல்லுவார்? டே சோம்பேறி, எழுந்துடா, போய் வெளியே வந்து விளையாடுறா, அப்படி படுத்தே கிடக்கிற. அப்போ தான் நல்ல அப்பா அப்படி தான் சொல்லுவார். நல்ல அப்பா அப்படி தான் சொல்லுவார். ஏன்டா படுத்தே கிடக்க, எழுந்துருப்போ. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலையும் இல்லையே, தூங்குனா என்ன? வேலை இல்லாட்டி தூங்கணும்னு யார் சொன்னா? இல்லை. அப்போ பிரச்சனை இங்கே என்னவா இருக்கு? எண்ணெய் பிரச்சனை அல்ல, எண்ணெய் தேவை. அதை விட பிரச்சனை தூங்குவது தான் பிரச்சனை. இதோடைய அர்த்தம் என்னன்னா, 2 விதமான சபைகள் இருக்கு. 2 விதமான சபைகள். ஒன்று நியாயப்பிரமாண ஈக்குவலான சபை, எண்ணெய் இல்லாதது, பரிசுத்தாவி இல்லாதது. இன்னொன்று எண்ணெய் உள்ள சபை, பரிசுத்தாவி உடையது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற நல்லது, அதனால
தூங்கலான்னு அர்த்தம் இல்லை, விழித்திரு. என்ன இருக்கிறதுனால என்ன பண்ணாத, தூங்காத. ஆண்டவர் அப்படிதான் முடிக்கிறார். 13ஆம் வசனம் தெளிவா முடிக்கிறாரு. நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இன்னைக்கு எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு கிருபை ஒன்று இருக்கு. அதுதான் இப்போ புதிய ஏற்பாட்டில் நீ தூங்கினாலும் எது உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்குது? ஒரு கிருபை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இயேசு வருவார்னு தெரிஞ்சாலும் நியாயப்பிரமாணக்காரனுக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. இப்போ பாருங்க, ஒரு சிலர் ஒருத்தர் சொன்னார், டிவியில் இன்டர்வியூவில் சொன்னார், நீங்க யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? உலகத்தில் இருக்கிறதுலையே நீங்க எந்த விஐபியை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த செலிபிரிட்டி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்னு சொல்றாங்க, நான் திரும்பி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறேன். இப்போ இயேசு வருவார்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நீங்க காத்திருக்கிறதுக்கும் நான் காத்திருக்கிறதுக்கும் அவர் காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரும் இயேசு வருவார்னு அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. அவரும் பார்க்க என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு வருவார்னு, நாமளும் காத்திருக்கிறோம். ஆனா அவர் காத்திருக்கிறதுக்கும் நாம காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் எண்ணெய் இல்லாதவர், நான் எண்ணெயோடு கூட இருக்கிறவன். அவன் அபிஷேகம் இல்லாதவன், நான் அபிஷேகத்தோடு கூட இருக்கிறேன். நான் அபிஷேகத்தோடு கூட இயேசு கிறிஸ்து வராருன்னு காத்திருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. அதனால நான் புத்தி உள்ளவன் ஆயிட மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், எனக்கு புத்தி வந்துருச்சு, கர்த்தருடைய கிருபை, அவரை அறிகிற அறிவு வந்துருச்சு, எனக்கு அந்த நாலேஜ் கொடுத்துட்டார் ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, புத்தி உள்ளவங்க ஆயிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், எல்லாம் ஓகே. ஆனா தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. இயேசு சொல்றாரு, நீயும் தூங்காத. எண்ணெய் இல்லாதவன் தூங்குற மாதிரி எண்ணெய் இருக்கிறவனும் என்ன செய்யாத, தூங்காத, விழித்துரு. ஏன்? நீ தூங்குனா உன் ஆவிக்குரிய பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படும், உன் ஆவிக்குரிய பொக்கிஷம் காணாமல் போகும். பிசாசு களைகளை கொண்டு வந்து விதைப்பானா. ஒரு ஓமையில கேட்கிறாங்க எஜமான பார்த்து, நீர் நல்ல நிலங்களை அல்லவா, நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், எப்படி களைகள் வந்தது? ஆனா வசனம் பாத்தீங்கன்னா அந்த எஜமான் திருப்பி சொல்ல மாட்டார், நீங்க தூங்கினால தான் விதைச்சான்னு. ஆனா அந்த ஓமையில இருக்கும், அவனுடைய வேலைக்காரர்கள் நித்திரை மயக்கம் கொண்டார்கள், சத்ரு வந்து களைகளை விதைத்தான். எப்ப நம்ம தூங்குறோமோ அப்போ நம்முடைய பொக்கிஷம் காணாமல் போகும். எப்ப தூங்குறோமோ அப்பொழுது களைகள் விதைக்கப்படும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபை தூங்குது, நிறைய சபை தூங்குது. சபை விழித்திருக்கிற சபையா இருக்கணும். அதான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு 24 மணி நேரம் விழிச்சிருக்கிறான் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் தூதன், தள்ளப்பட்ட தூதன், அவன் ஸ்பிரிட்டு, அவன் விழிச்சிருக்கான். உடனே சொல்லுவான் நமக்கு ஒரு பதில் எல்லாரும், அவன் தூதன், ஸ்பிரிட்டு, அவன் விழிச்சிருக்கான். நாம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்மளால அப்படி முடியுமா? பிசாசுக்குரியது எல்லாம் 24 மணி நேரம் முழிச்சிருக்கு. பிசாசு மட்டும் 24 மணி நேரம் முழிக்கல, பிசாசுக்கு உரியதும் 24 மணி நேரம். இன்னைக்கு இந்த பூமியில 24 மணி நேரமா சினிமா ஓடுதா இல்லையா? 24 மணி நேரம் சினிமா ஓடுதா இல்லையா? 24 மணி நேரமும் கிளப்பு திறந்துருக்கா இல்லையா? எத்தனையோ நாட்டில் 24 மணி நேரமும் பார் திறந்துருக்குது. எத்தனையோ நாட்டில் 24 மணி நேரமும் பாவத்துக்கு வழி இருக்கா இல்லையா? அப்போ பிசாசு விழிச்சிருக்கான்னா தான் பிசாசுடைய ஆட்கள் விழிச்சிருக்கிறாங்களா இல்லையா? டிவிக்காரங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நம்ம ஊர் சேனல் எடுத்துக்கோங்க, 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஒரு சேனல்காரன் 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஆளை போட்டு பார்க்குறானா இல்லையா? பகல் ஷிஃப்ட், இரவு ஷிஃப்ட் எல்லாம். ஆமாம், கரெக்ட் தானே? பிசாசுக்குரியதெல்லாம் 24 மணி நேரம் வேலை செய்யும் போது தேவனுக்குரியது 24 மணி நேரம் வேலை செய்யணுமா இல்லையா? இருக்கணும் தானே? அப்ப சபை எப்படி இருக்கணும்? 24 மணி நேரமும் எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். சபை, நம்ம சபை அப்படி திறந்து இருக்குதா? நான் உடனே சபை 24 மணி நேரம் திறந்து வச்சிருக்காங்க இல்லை, சபைனா நம்ம தான். நான் கட்டடத்தை திறந்து வைக்கிறீங்களான்னு கேட்கல, நம்ம தான். நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா எப்படி இருக்கணும்? விழிச்சிருக்கணும், கான்சியஸா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தாரா, இரவெல்லாம் வசனம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணினார். எப்ப தூங்கினார்னே தெரியல. அதிகாலையில் ஏஞ்சி போனா அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், இருட்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை காலை தோறும் பிதா எழுப்புகிறாருங்கிறார். எப்ப போய் தேடினாலும் நைட்டு போய் பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு தூங்கினதை படகை தவிர வேற எங்கேயுமே அவனுக்கு பார்த்துருக்க மாட்டானுங்க.
நீ இவனுங்க தூங்கின பிறகுதான் அவர் தூங்குவார் போல, இவனுங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிருவார் போல. இவனுங்க ஏசு தூங்கினாருன்னு எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அந்த படகுல தூங்கினார்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேற எங்கேயும் ரிஜிஸ்டரே பண்ணல ஏசு தூங்கினார்னு. தூங்கி இருப்பார் கண்டிப்பா, இயற்கை பிரமாணத்தை மாற்ற மாட்டார் ஆண்டவர். அவரும் தூங்கி இருப்பார் கண்டிப்பா. என்ன இவங்க எல்லாம் தூங்கின பிறகு அவர் தூங்கி இருப்பார் போல, ஜமகம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா. இவங்களுடைய தூங்குற அவர்ஸும் அவருடைய தூங்குற அவர்ஸும் குறைவு. ஆனா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு சபை நித்திரை மயக்கம். கேட்டா நாங்க புத்தி உள்ள கன்னிகை. ஏன்பா? நாங்க எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அதனால தூங்குறோம். நம்ம அது இப்ப நமக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிருச்சு. எது? பரிசுத்த ஆவியை பெற்றது ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு நல்ல சபையில் இருக்கிறது குவாலிஃபிகேஷன், ஒரு நல்ல ஊழியக்காரனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது குவாலிஃபிகேஷன். கேட்டா நாங்க போயிடுவோம், எங்க சபை போயிடும். ஏன்? எங்க சபையில நல்ல நல்ல செய்திலாம் கொடுப்பாங்க, நாம முடிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தீவெட்டி உனக்கே தெரியலப்பா, அணைஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. புத்தி உள்ளவனுடைய தீவட்டியும் அணையிற நிலைமையில தான் இருந்துச்சு. கரெக்ட் தானே? அந்த ஓமையில புத்தி இல்லாதவனை விடுங்க, அவன் தான் புத்தி இல்லாதவன் ஆயிட்டானே. புத்தி உள்ளவன்னு சொல்றவனுடைய தீவட்டி எப்படி இருக்குது? அணையிற நிலைமையில இருக்குது. ஒரே ஒரு காரியத்தில் நீ தப்பிச்சுக்கிட்ட, என்னன்னா உன் கையில எண்ணெய் இருந்துச்சு. வேற ஒரு உங்களுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் வேற வித்தியாசமே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபையில அப்படித்தான் இருக்கு. யாருக்கிட்டையுமே பல பேரை பார்க்கிறோம், எண்ணெய் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறாரு, ஆனா சபை அணையிற நிலைமையில் இருக்கு, செய்தி அணையிற நிலைமையில் இருக்கு. உட்காந்து பேசி பாருங்க, பேசி பார்த்தா தான் தெரியுது அவங்களோட நிலைமை என்னன்னு. என்னை எதுக்கு ஆண்டவர் கொண்டு ஒரு சபைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக வச்சிருக்கிறார். நான் புத்தி உள்ள கன்னிகைன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சபையில உட்காந்து தூங்குற சபையா இருந்துச்சுன்னா நான் அந்த சபையில இருந்தா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய புத்தி உள்ள கன்னிகை தான், ஆனா நித்திரை மயக்கத்தில் இருக்குது. இயேசு சொல்றாரு, எண்ணெய வாங்கிக்கோன்னு சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. புத்தி உள்ள கன்னிகை தான் சொல்றாங்க, விற்கிறவங்கிட்ட போய் என்ன செய்யுங்க, வாங்கிக்கங்க. ஆனா இயேசு சொன்னது எண்ணெய வாங்கிக்கன்னு சொல்லல. இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்ய? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ முதல்ல விழித்திரு, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை தூங்குது. பரிசுத்த ஆவி இருக்கு, எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்கு, வசனம் இருக்கு, ஆனா வசனம் அணையிற நிலைமையில இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய இப்பவே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீ சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத. மனுஷகுமாரன் வருகிறார் என்று சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத, இப்பவே ஆயத்தமாயிரு. இன்னைக்கு சபை ஆசீர்வாத மயக்கத்தில் இருக்கு, உலக மயக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு சபை எதுல இருக்குது? பலுகி பெருகிற மயக்கத்தில் இருக்கு. சபை இன்னைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷனுங்கிற பேர்ல எல்லாரும் இப்போ எப்படி, முந்திலாம் விஷன்னா என்ன? சபையில் கேட்டிங்கன்னா என்ன விஷன்? எப்படியாவது ஒரு 1000 ஆத்துமா, ஒரு 500 ஆத்துமா, ஒரு 100 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு 100 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், 10 இடத்துல வீட்டுக்கூட்ட ஆரம்பிக்கணும். இதுதான் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சபையினுடைய விஷன். எழுதியே போட்டிருப்பாங்க, அப்படிதான் போட்டிருப்பாங்க. இப்போ விஷன் கேளுங்க, எப்படியாவது இடம் வாங்கணும், எப்படியாவது ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், எப்படியாவது ஒரு மிகப்பெரியதான 3 அடுக்கில் கட்டணும். இது விஷன் இல்லை, இது தேவை. தரிசனம் வேறு, தேவை வேறு. இன்னைக்கு தேவை மயக்கத்தில் இருக்கு சபை. தேவை மயக்கம். எப்படியாவது நம்ம இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல கார் வாங்கிடணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தேவை மயக்கம். இன்னைக்கு நம்ம தரிசனத்தில் இருக்கிறோமா, தேவையில் இருக்கோமா? இன்னைக்கு மயக்கம், எல்லா மயக்கமும் இருக்கு சபைக்குள்ள. பண மயக்கம் இருக்கு, ஆசீர்வாத மயக்கம் இருக்கு. முதல்ல இந்த நித்திரையை விட்டு வெளியே எழுந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தீவெட்டியை ரெடி பண்ணு, காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாத. நீ புத்தி உள்ளவங்க தான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான், அதனால தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ரெடி பண்ணணும் தீவெட்டியை. நீங்க தூங்கக்கூடாது, தூங்க வேண்டிய நேரம் இது அல்ல. மனுஷகுமாரன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டதுன்னு இருக்கு, நமக்கு கேட்டுருச்சு. நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இயேசு வருகிறாருங்கிறது தெளிவா வருஷா வருஷம் அதுக்குன்னு ஒரு கூட்டமே வைக்கிறோம் சர்ச்சில். இந்த வருஷமும் வச்சிருக்கிறாங்க. வருஷா வருஷம் ஒரு கூட்டம் வைக்கிறோம்.
ஸோ நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது மனுஷகுமாரன் வருகிறார் வருகிறார்னு. இன்னும் நித்திரை மயக்கமா சபை இருந்துச்சு, கதை முடிஞ்சு. சபை எப்பவும் விழித்திருக்கிற சபையா இருக்கணும். நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் எப்பவுமே, நான் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய வளர்ச்சியை பார்த்தேன். அவர் வளர்ச்சினா அவருடைய காலத்தில் அவர் வளரும் போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோம். அவருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி, சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரியம், அவர் சபையில் எப்பவும் ஒரு 24 hours ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். அவர் என்ன விஷனில் ஆரம்பித்தார்னே தெரியாது. 24 hours ப்ரேயர், 24 மணி நேரமும் அந்த சர்ச்சில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி 1-2 மணி நேரம், அதாவது மிட் நைட் 2 மணி 3 மணிக்கு ஆள் வரலன்னா அந்த நேரத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் 24 hours, இப்போ பாருங்களேன், சபை 24 மணி நேரம் விழித்திருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் என்ன செய்யுது, நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சில சபையை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் திறக்கிறதோட சரி, அத்தோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். நான் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் நாங்கள் இப்போ ஆக்சுவலாக இங்கே நம்ம சபை 7 நாளும் வேலை பார்க்குது. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ப்ரேயரோ ஒன்றோ ஏதோ ஒன்று நடக்குது. நான் சொல்லுவேன், பாஸ்டர் 7 நாளும் ப்ரோக்ராம் இருக்கணும். யாரா எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு சிலர்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் ஒரு நாள் வாரத்தில் என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் நல்லது, அதில் நான் எந்த குற்றமும் சொல்லலை, அது கரெக்ட். நான் எனக்கு என்ன தோணுன்னா, இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் 7 நாளும் வேலை பார்த்தாலும் வருகைக்கு வேலை பார்க்க முடியாது. 7 நாள் வேலை பிசாசு 7 நாளும் வேலை பார்க்குது. பிசாசுக்குரியவன் 7 நாளும் வேலை பார்க்குறான். இல்லை அப்படிலாம் இருந்தால் சீக்கிரம் செத்து போவீங்க, அது வேற விஷயம். கர்த்தர் சொல்கிற வரைக்கும் ஜீவன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ் பண்ணணும். நம்மளால் முழிச்சிருக்க முடியுமா? 5 மணி நேரம் தூங்கினா போதுமா? போதும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பிசாசு இரவும் பகலும் தன் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். 24 hours வேலை பார்க்குறான். அவனுக்குரியவர்கள் பூமியில் 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ தேவனுக்குரிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்று மாம்சத்தில் விழித்திருக்கணும். நம்ம மாம்சத்தில் தூங்கினாலும் ஆத்மா என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். நம்ம துதியும் ஸ்தோத்திரமும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்டில். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்பிரிச்சுவலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், அவர் டயர்டாக இருக்குமா காலில்? இல்லை, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் உங்கள் ஆத்மா தேவனோடு கூட விழித்திருந்துச்சு, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், என்றைக்கும் இல்லாத ஃப்ரெஷ்னஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமே. அது உலகத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா டயர்டாகும். நாளைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, சொந்தக்காரங்க வராங்க, காலையிலே எழுந்திரிக்கணும், சமைக்கணும், இதெல்லாம் செய்யணும். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? டயர்டாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், சரியாக தூக்கமே இல்லைங்க நைட்டு, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. ஆனால் ஸ்பிரிச்சுவலி யோசிச்சு பாருங்கள், ஒரு வசனத்தை யோசிச்சு நீங்கள் படுங்க, அந்த வசனம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். காலைல பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிருக்கும். நீங்கள் எழுந்திரிக்கும் போது தூங்கின மாதிரியே இருக்காது, ஆனால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆத்மா விழித்திருக்கிறது. ஸோ சபை நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறதா இருக்கணும். 2வது வாசிங்க, 44வது வசனம் வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்போ இது யாரை பற்றி சொல்றாரு? நீங்களும் யாரை பார்த்து சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யத்தை பற்றின ஓமையை சேர்த்து சொல்லிட்டாரு. 1 முதல் 13 வசனத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்ட்டு கீழே யாரை பற்றி பேசுறாருன்னா, ஊழியக்காரனை பற்றி பேசுறாரு. 45வது வசனம் வாசிங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். இப்ப யாரை பத்தி பேசுறாரு? ஊழியக்காரங்களை பத்தி பேசுறாரு. இப்ப ஆண்டவர் தெளிவா அடுத்த காரியம் சொல்றாரு. ஒரு பக்கம் விசுவாசிகள் நீங்கள் இப்படிலாம் இருந்து என்ன செய்யுங்க, விழித்திருந்து மணவாளனை சந்திக்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஊழியங்களுக்கு, இப்போ இந்த ஊழியன்னு ஒன்று உங்கள் மைண்டில் என்ன ஓடக்கூடாது, ஓகே இது வரைக்கும் நமக்கு மெசேஜ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே யாருக்கு? ஊழியக்காரங்களுக்கு நினைக்கக்கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் தான். இது வெறும் பேச்சுக்காக சொல்லலை. கர்த்தர் உங்களை அழைக்கும் போதே, ரட்சிப்புக்குள்ளே அழைக்கும் போதே வசனம் சொல்லுது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பில் 2 இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் ராஜாவையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்.
பின்னாடி ராஜா பக்கத்திலேயே அதை எப்படி பூமியை கீழ்ப்படுத்தலாம், எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம் அப்படியே ஓடினதுனால நம்ம எதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை? ஆசாரியனை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுவும் நமக்குள்ளே இருக்குது, அந்த பார்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் இப்போ சில நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருப்பாரு, மியூசிக் போஸ்டறதுக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, தாளந்து கொடுத்துருப்பாரு. நம்ம அந்த பாட்டு நல்லா பாடி நல்லா அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தோடனே மியூசிக் என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்திடுவோம். ஏன்னா இது நல்லா வேகமாக போகுது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகணும் அப்படின்னா, அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியமும் ராஜா ஊழியமும் சேர்ந்து செய்யணும். ரெண்டுமே இருக்கு. இப்போ ஆசாரிய ஊழியத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமா? ஸோ ஊழியக்காரங்க என்பது யாரை தான் குறிக்குது? நம்மளையும் சேர்த்து தான் குறிக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்றதான வார்த்தை என்னன்னா, நீங்கள் என்னவா இருங்கள், மனுஷகுமாரன் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்க அப்படின்னாலே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி ஆயத்தப்படணும், என்ன ஆயத்தப்படணும்னா அதுக்கு 2 ஓமையை சொல்றாரு. 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமை, 31லிருந்து 46 வரைக்கும் நியாய தீர்ப்பை பற்றி பேசுறாரு. 2 காரியங்களை பேசுறாரு. முதல்ல இப்போ ஓமையை பார்த்துருவோம். ஊழியக்காரனுக்கான ஓமையை அங்கே சொல்றாரு. எப்படி ஆயத்தப்படணும் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. நான் வரும்போது அவன் எப்படி இருக்கணுமா, 47லேருந்தே வாசிங்களேன். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, நல்ல கவனிங்க, இவங்கிட்ட கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு எஜமான். ஊழியக்காரன் என்ன பண்றாரு, கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போகும்போது இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. 45வது வசனத்துல, வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி. எஜமான் ஊழியக்காரங்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு, எப்பா ஊழியக்காரனே, எனக்கு கொஞ்சம் வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த வேலைக்காரங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ, அவங்களுக்கு நல்லா என்ன கொடு, சாப்பாடு கொடு, அவங்களுக்கு விசாரிச்சுக்கோ, என்ன தேவைன்னு விசாரி, நான் வர வரைக்கும் அவங்கள என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 2 காரியம் சொல்றாரு. ஒன்று போஜனம் கொடு, இன்னொன்று விசாரி. இந்த 2 காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து 25ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அங்க என்ன சொல்றாரு, நீ போஜனம் கொடு விசாரி. இங்கே சொல்றாரு, நீ போஜனம் கொடுத்தாய் விசாரித்தாய். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரியதான ஒரு டாஸ்க், ஒரு வேலை. ஊழியக்காரன்னா ஒரு ஊழியக்காரனை குறிக்கல, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு, நான் வர வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். எதுக்கு, இது உனக்கு மட்டும் இல்லை, இதை வச்சு நீ யாருக்கு என்ன செய்ய, ஒரு சிலருக்கு போஜனம், ஒரு சிலரை விசாரி. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரியதான டிராபேக் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்து ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாச்சுன்னா, ஒரு சபையில் மெம்பர் ஆயாச்சுன்னா, இது பரலோகத்துக்கு போகிறதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இது பேசிக் குவாலிஃபிகேஷன் தான், இது பேசிக் அடிப்படை. அதாவது இதெல்லாம் தேவை. நடுவில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது வசனத்தை எப்படி என்ன சொல்கிறது, திருச்சி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். இங்கே பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 6:1-2, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம். இந்த வசனம் என்ன சொல்லுது, திருப்பி திருப்பி ஒன்னையே என்ன பண்ணாதீங்க, பேசிட்டு இருக்காதீங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. அவர் பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வேணான்ட்டாராம். அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல்ன்றதுக்கு அவர் சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் வேணான்ட்டாரு.
இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. கள்ளோபதேசம் இது தேவையில்லைன்னு சொல்லல. இதை பத்தி மட்டுமே பேசாதப்பா, இதுக்கு அடுத்த லெவலுக்கு சபையை கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு இப்போ இங்க வரும்போது ஆரம்பத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பத்தி பேசியிருக்கிறோம். ஞானஸ்நானத்தை பத்தி சபை சொல்லி கொடுக்குது, பரிசுத்த அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுக்குது. அதெல்லாம் கேட்டு நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஓ இது போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இன்னும் சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். மிக முக்கியமான கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அழிவுக்கு தேவன் கோபப்பட்டு அழிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏழைகளை நினையாமை, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. நல்ல கவனிங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறோம், அதுல திருப்தி ஆயிடுறோம். இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணான்னு கர்த்தர் சொல்லல, இல்லாதவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு தசமா காணிக்க கொடுக்குறோம், சபையில் கொடுக்குறோம், அது ஓகே. இப்போ சில மிஷினரிகளுக்கு அனுப்புகிறோம், எல்லாம் நல்லது. சில ஊழியங்களுக்கு நீங்கள் தாங்குறீங்க, ஏன் எங்கள் ஊழியங்களையும் நிறைய பேர் தாங்குறாங்க, நான் அதெல்லாம் குற்றமாக சொல்லலை. ஆனால் உன் சக சகோதரன், உன் கூட ஒரு விசுவாசியோ அல்லது உனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோ ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருந்தா, சாப்பாடு இல்லாமல் இருந்தா, அவன் கஷ்டப்படுறதை நீ பார்த்துட்டு அவனுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரா? இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரா? 4வது வேலையும் இருக்கா? வீட்டில் இருக்கா? எப்படி ஒரு மாதம் மளிகை சாமான் இருக்குமா? ஒரு 15 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு தேவையானது கன்ஃபார்மாக இருக்கும்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் இருக்கான்ல, அவனுக்கு என்ன பண்ணுவோம்? குச்சி கொட்டுவான். பாவம், அவருக்கு சாப்பாடே இல்லையாமா. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நரகத்துக்கு போயிடுவடா, நரகத்துக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக வசனத்தின்படி கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, இன்னைக்கு அரசியல்வாதிலாம் பேசுறாங்க பாருங்க, சமத்துவம் சமத்துவம் சமநீதி அப்படின்றாங்கல்ல, இதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் பேசி பிடிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்குதா, எடுத்து எல்லாருக்கும் சமமாக கொடு. உனக்கு நீ வச்சுக்கு, நீ உனக்கு தேவையானதை சாப்பிடு, மற்றவனுக்கும் கொடு, இல்லாதவனுக்கு கொடு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடு. வியாதியஸ்தம் ஒருத்தர் இருக்கிறான், விசாரி போய். ஆனா இன்னைக்கு சபை என்ன இருக்கு? ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். அவர் அந்நிய பாஷை பேசினார்னா 1 மணி நேரம் பேசுவாரு, சாப்பாடு இல்லாதவனை பார்த்தா தள்ளி போயிடுவார். இப்ப ஆண்டவர் எதை ஒண்ணு கேட்கிறாரு? அந்நிய பாஷை பேச வேணான்னு சொல்லல. திருப்பி நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. உடனே ஜெகன் பிரதர் வந்து பரிசுத்த அபிஷேகத்தையே வேணாங்கிற, இல்ல இல்ல இல்ல. இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நீ அவனையும் விசாரிக்க வேண்டியது. வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஆயத்தமாயிருன்னு சொல்றாரு, நீங்களும் ஆயத்தம். எது ஆயத்தம்? எது ஆயத்தம்? தீவட்டியை நீ ரெடி பண்றது ஆயத்தம் மட்டும் இல்ல, மற்றவனுக்கு கொடுத்து இயேசு வரும்போது உன் பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். நம்ம போன பிறகு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்லல. மனுஷகுமாரன் நினையாத நாளிகையில் வருகிறபடியினாலே இப்பவே கொடுங்கிறாரு. ஏன்னா உன் பலன் எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. அவர் எப்ப வேணாலும் வருவார். அவர் வரும்போது உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்ன ஆயத்தம்? உனக்கு உண்டானவைகள் நீ கொடுக்கும்போது உங்ககிட்டயும் ரொம்ப வெயிட் இருக்காது பாருங்க. நம்மளாம் சொல்றது என்ன? நமக்கே கொஞ்சமா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. கவனிங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? இப்ப இது எல்லாத்தையும் இவ்வளவு பார்க்கிறோமே, என்னைக்காவது யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுதா? தோணும். அது பிஞ்சு பிதாரியாகி நஞ்சு கிழிஞ்சு அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது யாராவது ஏழைகள் இருக்கிறாங்களா? நடந்த ஒரு சம்பவம், இந்த தானே புயல்னு ஒன்று அடிச்சது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அரிசி எல்லாம் ஒரு டன்னு, ஒரு லாரியில் டன்னுலாம் அரிசி வாங்கி, அப்புறம் துணியெல்லாம் வாங்கிட்டு
தெரிஞ்சவங்ககிட்டலாம் துணி சொல்கிறோம் கொடுங்க அப்படின்னு. கடலூரில் கொண்டு போய், அங்கே தான் ரொம்ப பாதிப்பு அந்த டைம், கொண்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது என் மைண்டில் தோணுது, எல்லா துணியும் நம்ம அப்படியே எடுத்துன்னு போகிறோமே, அங்கே போய் பிரிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம எங்கேயாவது வழியில் நின்று இந்த சைஸ் வாரியாக பிரிச்சுருவோம், அப்போ கொடுக்கறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மூட்டையை பிரிக்கிறோம். இவங்கெல்லாம் எவ்வளவனுங்க நல்லவனுங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் நான். அதெல்லாம் கறி துணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாதுங்க, கறி துணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. எங்கடா டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கானுங்க. நாங்கள் அவனுங்களுக்கு குப்பை தொட்டியாக தெரிஞ்சிட்டோம், தூக்கி போடுறான்ட்டு. இவனுங்களுக்கு ஒரு பெருமை வேற, இதில் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தோம், ஒரு பலனும் உனக்கு அதில் கிடைக்க போகிறதே கிடையாது. அவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, நாங்கள் ஏமாந்துருவோம் ஒரு மூட்டை கொடுத்துட்டீங்கன்னு, நாங்கள் ஏமாந்துருவோம் நீங்கள் என்ன நோக்கத்தில் கொடுக்குறீங்கன்னு. நினையாத நாளிகையில் ஒருத்தர் வருவர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் நீ என்ன பேசிஸில் கொடுக்குறன்னு. கவனிங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சோதோம் இருக்கு இல்லையா? சோதோம் ஏன் கர்த்தர் அழிச்சாரு? நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் சோதோம் அழிச்சாரு? ஓரின சேர்க்கை பாவம், அப்படி தானே சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச காரியம். தெரியாத காரியம் ஒன்று இருக்கு. வாசிங்க, எசேக்கியேல் 16:49 வாசிங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சி, என்னது? கவனிங்க, அந்த வேர்டை கவனிங்க. ஆகார, நிறைய சாப்பாடு. சோதோம்ல இருந்தது என்னது? நிறைய சாப்பாடு. அப்ப நிறைய சாப்பாடு பாவமா? நிறைய சாப்பாடு பாவமா? பாவமா இல்லையா? இல்ல. நிறைய சாப்பாடு எப்படி பாவமாகும்? கர்த்தர் தான் சொல்றாரு, உன் தேசத்தை நான் ஆசீர்வதித்து உனக்கு நீ 100 அத்தனையான பலனை கொடுக்கும். ரெகோபோத்துல சொல்றேன். அப்ப ஆசீர்வாதம், அந்த பலன் கொடுக்கிறது ஆகார திரட்சி பாவமா? இல்ல, ஆகார திரட்சி பாவம் இல்ல. உங்க வீட்டில் டேபிள் மேல நல்ல சாப்பாடு இருக்கிறது பாவம் இல்ல. ஒரு மூட்டை அரிசி இருக்கிறது பாவம் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாகமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவங்களுடைய கைகளை என்ன செய்யல? பலப்படுத்தல. உங்ககிட்ட ஆகார திரட்சி இருக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனா உன் பக்கத்துல ஒரு சாப்பாடு எல்லாம் ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, அவனை நீ நினைக்கல, அதுதான் பாவம். ஆண்டவர் எதுக்கு உனக்கு நிறைய கொடுக்கிறாரு? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து பானையில போட்டு புதையெல்லாம் பூமி கடியில புதைச்சிட்டு போறதுக்கு இல்லை. அந்த காலத்தில் அதான் செய்வாங்க. அப்படியே புதைச்சி பானையில போட்டு ஒரு பெட்டியில போட்டு, ட்ரங்க் பெட்டியில போட்டு மண்ணு கடையில புதைச்சிட்டு சாகும் போது மூச்சு நிற்கும் போது கூப்பிட்டு சொல்றது, ஒரு புதையல் வச்சிருக்க பின்னாடி தோட்டத்துல தோண்டி எடுத்துக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு. இந்த தலைமுறையில உன் பக்கத்துல ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான்ல, நீ அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல. ட்ரெஸ் இல்லாதவனுக்கு சொல்றேன், சிலது இருக்கிறவனுக்கே செய்யும், அது வேற ஒரு டிக்கெட் இருக்கு. இது எப்படி தெரியுமா? இருக்கிறவனுக்கே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அவங்க எதை திருப்பி தருவாங்க. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற ஒரு கும்பல் இருக்கு. இவ்வளோ செய்யறோம், ஒரு நாள் நமக்கு திருப்பி செய்யாமையா போயிடுவாங்க. செய்யலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் பேச்சு வரும், எவ்வளோ செஞ்சேன்னு தெரியுமா, எவ்வளோ கொடுத்தேன்னு தெரியுமா, ஈவிரக்கமே இல்லாம ஒன்னும் கொடுக்காம போயிருச்சு, அட்லீஸ்ட் ஒரு கம்மலாவது கொடுத்துருக்கலாம். நீ யாருக்கு செய்யற? பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற. அது பிரயோஜனம் இல்லை, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட உதவி வாங்குற வேணா உன் உதவியை பார்ப்பான், ஆனா நீ செய்யறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு செய்யறேன்னு பார்க்கறாரு. பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யறியா, அதுக்கு தான் எளியவனுக்கு. ஏன்னா அவன் திருப்பி செய்ய முடியாது பாரு, அவன் திருப்பி செய்ய முடியாதவனுக்கு தான் நீங்க செய்யணும். ஏன்? அங்கதான் உங்களுக்கு பிரதிபலனே இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ரோட்ல நிற்கும் போது இந்த இதுல சிக்னல்ல யாராவது கேட்குறாங்க, போட்டுட்டு நினைக்கிறீங்களா எப்படியா இருந்தாலும் இவன் பணக்காரனாகி ஒரு நாள் நான் வரும்போது கதவை தட்டி திருப்பி கொடுப்பான்னு. அன்னையோட அவர் என்ன செஞ்சிடறோம், அந்த செகண்டோட மறந்துடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறது. இது உன் சகோதரனுக்கும் செய்யணும். சபையில் இருக்கிறவங்கள பார்க்கணும். யாராவது உங்களை கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. அதனால உட்காந்து தேடவும் செய்யாதீங்க. யார் யாரெல்லாம் காசு ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, அது இல்லை.
உனக்கு தெரிய வந்தால் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் தோணுது, பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லாமல் தோணுது அப்படின்னா இதில் ஒன்றுமே அவசியமே இல்லை. என்கிட்ட இருக்கா, இந்தா வச்சுக்க, அவ்வளோதான். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்தா, முடிஞ்சிச்சு. அதுதான் சொல்கிறேன், கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க. அதையும் சொல்கிறேன். இன்னொரு குரூப் இருக்குது, இவனுக்கு பயங்கரமான இறக்க சுபாவம். எங்கேயாவது கையெழுத்து போட்டு கடனை வாங்கி இங்கே செஞ்சுருவான். அப்புறம் இங்கே பார்த்தா இவர் வீட்டில் கடன்காரன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஒருத்தர் எங்கிட்ட சொல்கிறார், 3 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. ஏன்னு கேட்டேன். அதில் ஒன்று கூட நான் வாங்கலை பாஸ்டர். என்ன பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கையெழுத்து போட்டேன். அப்போ அனுபவிங்க. இறக்க சுபாவம் இருக்கணும். இயேசுநாதர் தெளிவாக சொல்கிறாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்வத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுங்க, தப்பு கிடையாது. ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுங்க. வியாதியாஸ்தான விசாரிங்க. அதுக்காக ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு போய் நீங்கள் கூட என்ன செய்யாதீங்க, HDFC பேங்க்கில் கையெழுத்து போடாதீங்க. நான் அவர் ஆவிக்குரியவர் நினச்சி தான் போட்டேன். ஆண்டவர் அப்படிலாம் இங்கே சொல்லலை. அதெல்லாம் ஆண்டவர் இறக்கமாக சொல்லலை. இது ஒரு மிக முக்கியமான சுபாவம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்பு தளிஞ்சு போச்சு சபையில். சக சகோதரனை பார்க்குறோம், சக ஊழியக்காரனை பார்க்குறோம். சிலர்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இறக்க சுபாவத்தை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட காசு வாங்கவே வருவான். ஒரு குரூப் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும்னா நம்முடைய இறக்க சுபாவத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்காங்க. உடனே அவன் அழுவான் பாருங்க, நமக்கே கல் மனமும் உருகிருன்ற மாதிரி, கரைஞ்சிருன்ற மாதிரி அப்படிலாம் பேசுவான். நல்லா விசாரிச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தன் உண்மையிலேயே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாமல் இருக்காதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. உங்ககிட்ட இருந்து சொல்கிறேன், கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு வகையான ஆயத்தம். அவர் சொல்கிறாரு, நான் வரும்பொழுது நீ கொடுத்து, உங்ககிட்ட இருக்கிறத நீ கொடுத்து, அது ஒரு வகையான ஆயத்தம்ங்கிறார். கொடு அவனுக்கு. உனக்கு இன்னைக்கு நான் கொடுத்துருக்குறேன், நாளைக்கு நான் உனக்கு தருவேன். நீ நாளைக்குரியதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தனுக்கு தேவை இருக்கும்போது கொடுக்காம இருக்காத. என்ன தேவையோ, சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ, ஒரு வியாதியஸ்தனோ, அவனை சந்திக்கிற, அவனை போஷிக்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. நாம் தேவனுடைய சாயலாய் அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கு செய்யுங்க. இது ஒரு வகையான, செய்யாவிட்டால் அது ஒரு வகையான பாவம். திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு தகுதியானவங்களுக்கு செய்யுங்க, விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க. அதில் ஏன்னா இப்போ அதான் சொல்வேன், முந்தியெல்லாம் 11 சீஷன் ஒரு யூதாஸு, இப்போ 11 யூதாஸு ஒரு சீஷன் தான் இருக்கான். இப்போ நமக்கு பிரச்சனை அது, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது. அதனால கொஞ்சம் இறக்க சுபாவமாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, விசாரிச்சுக்கோங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கர்த்தர் சொல்றாரு, எனக்கே செய்தீர்கள். இதுதான் ஆயத்தம். இதோட கடைசி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும். உங்ககிட்டயும் ரொம்ப எக்ஸஸாக இருக்காது, அவங்ககிட்டையும் இல்லாமல் இருக்காது. நம்ம எல்லாம் ஒரே சகோதரராக ஒருமித்து இருப்போம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் எல்லாம் கீழே வாங்கிடுவாங்க. வெயிட்டெல்லாம் கீழே வாங்கிடுவாங்க. எங்கே? நீங்கள் பேக்கேஜ் கொடுக்குற இடத்துல. அப்புறம் நீங்கள் கையில் பேக் மட்டும் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. அந்த பேக்கையும் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வாங்கி என்ன பண்ணிடுவாங்க, தலைக்கு மேலே ஒரு இடத்துல வச்சுருவாங்க. நீங்கள் ஏதாவது கையில் பேக் வச்சுருந்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் கேட்பாங்க, கொடுங்க சார், மேலே வச்சிடலாம், எதையும் கையில் வச்சுக்காதீங்க. அதோட நோக்கம் என்ன? நீ மேலே போக போக நீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அதை தான் பவுல் சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நான் பறக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன்னு அர்த்தம். வருகையில் போகிறவனுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமான எந்த ஒரு காரியமும், ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஆகாரமோ எதுவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, போதும், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காரா, வச்சிருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா, அரிசி இல்லைன்னு ஒருத்தன் வரானா, ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது ஒரு தப்பே கிடையாது. இல்லையா, உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்க முடியல, வீட்டில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்கா, ஒரு 1 கிலோ அரிசியை தூக்கி இந்த கையில் வச்சுக்க, போ சாப்பிடு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை கர்த்தர் விரும்புகிறார். நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிற பாரு, சிலதெல்லாம் நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை கொடுக்கும், அதையும் கர்த்தர் பார்க்குறாரு. சிலது தன்னோடதை வச்சுக்கும், மற்றவங்களது எடுத்து கொடுக்கும். அதில் ஒரு கோஷ்டி இருக்கு.
என்ன தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது வந்தால் உங்களுக்கு தரேன், வந்தால் தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கிட்ட இருக்கிறத தரமாட்டேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாரு. எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியணும். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும். ஆனால் ஒருத்தனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா, சாப்பாட்டுக்கோ வஸ்திரமோ அல்லது மருத்துவ உதவியோ, என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷனல் உதவி கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. இதுதான் ஆயத்தம்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்று விழித்திருங்கள், இன்னொன்று ஆயத்தம்.